நல்ல வாய்ஸ் அப்படின்னாரு. உடனே ஐயோ! அப்படியே வந்து அங்கெல்லாம் வந்து கேட்டேன். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? எக்ஸாம் ரிசல்ட் மாரி. நல்ல வாய்ஸ். என்னங்க சொல்றீங்க? ம். சித்ரா அம்மாக்கு சொன்னாரு. அதெல்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் யாருக்கும் சொல்லல. என்னங்க இது? பாருங்க இந்த ஒரு விஷயத்துல ம். 1 இயர்ல கன்ஃபார்ம்டா நீங்க வர்றீங்க, பாடுறீங்க பாருங்க. ஓ! அடாடாடா! இது போதுமே. இல்லாட்டியும் பரவால்ல. அவர் பாட்டு கேட்டு எப்படி கேட்டாருன்னா, இப்படி உட்கார்ந்து கேட்டார் சார். அந்த கண்ண மூடிட்டு, அந்த மரியாதையா எவனோ ஒருத்தன் பாடுறான். அவன் வந்து போதும்ப்பா அப்படின்னாலும் ஓகே தான். ஆனா ஃபுல் சாங்க கண்ண மூடி நான் நான் பயத்துல கண்ண மூடிட்டு பாடுறேன். கண்ண தொறந்து பார்த்தா கண்ண மூடிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு அற்புதமான லைஃப்ல ஒரு முக்கியமான புள்ளிகள், மறக்க முடியாத தருணம். தருணங்கள். ம். அடுத்த நாளே கூப்பிட்டாரு சார். அன்னைக்கு நைட்டே கூப்பிட்டாங்க. ம். நாளைக்கு காலைல வந்து ம். அதான் கண்ணனுக்கு என்ன வேண்டும்? கண்ணனுக்கு என்ன வேண்டும்? தனனனனனனனனனா. அந்த தனம்னு ஒரு படம். பிரேம் அவரு சங்கீதா அவங்க ஆமா. இருந்துச்சு. பிரேம் சங்கீதா. நானும் ஸ்ரீராம் பாசாரதியும் பாடுனோம். பவதரணி அவங்களோட சேர்ந்து. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதெல்லாம். அந்த மாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட மேல கூட வச்சு. அது வந்து இப்ப நான் சொல்றேன் சார். தைரியமா சொல்றேன். ம். ஏன்னா, அப்ப நான் சொல்ல முடியாது. ம். நான் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருந்தா கூட நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. ஆ. திடீர்னு ஒரு நாள் ம். நான் வந்து கிச்சன்ல போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ம். இமான் சார வந்து மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு போய் பார்க்கலாமா? ம். அப்படின்னு தோணுது. அப்படி தண்ணி குடிச்சிட்டு அப்படி வச்சுட்டு உட்காந்து கால் வருது. பார்த்தா இம்மான் ஃபாதர். அடடா! சார் நாளைக்கு காலைல 10:00 ரெக்கார்டிங்மா வந்துருங்க. சரி இப்ப தான் உங்கள பத்தி நினைச்சான்னா என்ன நினைப்பாங்க? ம். என்ன சும்மா வாசிக்கிற மாரி தெரியும். நாளைக்கு தானே வந்து வாசிக்க சொன்னேன். இப்பவே வாசிக்கிறாரு. அப்புறம் போனா அந்த கூட மேல கூட வச்சு. ம். ஆக்சுவலா வந்து அற்புதமான பாடல். அருமையான பாட்டு. காட்ஸ் கிரேஸ் சார் சீரியஸ்லி. நல்ல பாடல் கிடைக்கிற அனைவருக்குமே வாழ்த்து. அந்த வகையில ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் லிரிக்கு. என்ன மாரி வரிகள். "சட்டப்பூவ வாசமா மாத்துற" அப்படின்னு. அந்த காதல் வந்து என்னெல்லாம் பண்ணுது பாருங்க அப்படிங்கிற மாரி, ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர் பாலகிருஷ்ணன் ஃபோன் பண்ணி பேசுவாரு. இதுதான் சார் எனக்கு விசிட்டிங் கார்டு. நான் இப்ப நெறைய கம்பெனிக்கு போம்போது, நான் ரம்மி படம் டைரக்டர்ன்னு சொல்றத விட, கூட மேல கூட வச்சு பண்ண பண்ண படத்தோட டைரக்டர்ன்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஹிட் ஆயிருக்கு சார்.